ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை என சட்ட நிபுணர் விஜயன் கூறியுள்ளார். இந்த 3 தொகுதிகளுக்குமான தேர்தல் வழக்குகள் தற்போது நிலுவையில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 3 தொகுதிகளை பொறுத்தவரை 2 தொகுதிகளில் இந்த உயர்நீதிமன்றத்தில் அவர்களுடைய தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே அவர்கள் கட்சித்தாவல் சட்டத்தின் கீழ் 18 பேர் மீது நடவடிக்கை எடுத்தபோது அந்த 18ல் 2 தொகுதிகள் கட்சித்தாவல் சட்டத்தின் மூலம் அவர்களுடைய பதவியை இழக்கிறார்கள். அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. அது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வில் அதற்கு மேல் எந்த ஒரு உச்சநீதிமன்ற மேல்முறையீடும் செய்யப்படவில்லை. எனவே அது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு வழக்கும் இல்லை. ஏனென்றால் முதலில் ஒரு வழக்கு அவர்களுடைய தேர்தல் சரியாக ஜெயித்தார்களா இல்லையா என்பது நிலுவையில் இருக்கும் பொழுதே கட்சித்தாவல் சட்டத்துக்கு கீழ் ஒருவர் நீக்கப்பட்ட பிறகு பழைய வழக்கை நடத்துவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அது இன்ஃப்ரக்சுவஸ், இட் ஹஸ் பிகம் இன்ஃப்ரக்சுவஸ் அப்படின்னு சொல்லலாம். 3வது தொகுதி திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அதில் அந்த யார் ரிட்டர்ன்டு கேண்டிடேட் வேட்பாளரோ, ஜெயித்த வேட்பாளரோ அவர் மீது வழக்கு இருக்கும்போதே அவர் இறந்து விட்டார். ஒருவர் இறந்த பிறகு அவருடைய வகித்த பதவியும் அவரோடு சேர்ந்து போகிறது. எனவே அவர் இறந்த பிறகு அது சம்பந்தமான விசாரிப்பதற்கு வழக்கில் ஒன்றுமில்லை. அது வழக்கும் இறந்து விடுகிறது. எனவே உண்மையில் பார்த்தீர்களே என்றால் எந்த ஒரு வழக்கும் இந்த 3 தொகுதிகளில் நிலுவையில் இல்லை. எனவே இந்த சட்டமன்ற தொகுதிகளில் 21 தொகுதிகளிலும் கண்டிப்பாக தேர்தல் வைத்திருக்க வேண்டியது கடமை. இந்த கடமை மீறப்பட்டதற்கு சொல்லப்பட்ட காரணமும் தேர்தல் ஆணையத்தில் ஏற்புடைய காரணம் அல்ல.